வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதாங்க உலர் திராட்சை. இது பார்ப்பதற்கு ரொம்பவும் சிறியதாக இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். பலரும் இதை வெறும் இனிப்பு என்று நினைத்து சாப்பிடுறாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாமே உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. உடல் உறுப்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஆனா எல்லாருக்குமே இந்த உலர் திராட்சை நன்மைகளை கொடுக்குமா? யாரெல்லாம் இந்த உலர் திராட்சையை எடுக்கலாம், யாரெல்லாம் உலர் திராட்சையை சாப்பிடக்கூடாது? முக்கியமா உலர் திராட்சையை தினமும் சாப்பிட்டா உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளும் மாற்றங்களும் என்ன? ஒரு நாளைக்கு எவ்வளவு உலர் திராட்சையை நம்ம எடுத்துக்கலாம்? அதுவும் சரியான முறையில எப்படி சாப்பிடுறது, தவறான முறையில சாப்பிட்டால் என்ன ஆபத்துகள் ஏற்படும், எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா இந்த உலர் திராட்சையை எதுக்காக ஊற வைத்து சாப்பிட சொல்றார்கள், தண்ணியில ஊற வைத்து சாப்பிட சொல்றாங்களே அது எதற்காக, எல்லாத்தையும் நம்ம வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். உலர் திராட்சைங்கிறது பழுத்த திராட்சையை இயற்கையாகவோ அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பத்தில் உலர்த்தி தயாரிக்கக்கூடிய ஒரு உணவு தான் உலர் திராட்சை. இதுல நீர்ச்சத்து குறைவா இருக்கும், ஆனா சத்துக்களுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். 100 கிராம் உலர் திராட்சையில நார்ச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், போரான், கால்சியம், செம்பு, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அதிகமாகவே இருக்கும். ஸோ உலர் திராட்சை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்திடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு உடனடியா சக்தியை தர்றதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில இயற்கையாகவே ஃப்ரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் உடனடியா எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமா குழந்தைகளுக்கு, விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி செய்பவர்கள் எல்லாருக்குமே உலர் திராட்சை ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு எனர்ஜிக்கு உலர் திராட்சை அடுத்த இரண்டாவது நன்மை என்னன்னா, ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில இரும்பு, காப்பர், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இதனால ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு இது பயன்படுது. இதனால இரும்பு சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமா பெண்களுக்கு உலர் திராட்சை ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா பெண்கள் தான் இரும்பு சத்து குறைபாடுனால பாதிக்கப்படுவார்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு சிறந்த உணவா இந்த உலர் திராட்சை இருக்குது. ஸோ ரத்த சோகைக்கான அறிகுறிகள் பார்த்தா தலை சுற்றுதல், மயக்கம், உடல் சோர்வு இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அறிகுறியில இருந்து நீங்க மீள்றதுக்கு உலர் திராட்சையை நீங்க பயன்படுத்தினாலே போதும். ஸோ உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும், உடல்லையும் ஹீமோகுளோபின் அதிகமாயிரும். அடுத்த மூன்றாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில டயட்ரி ஃபைபர்ஸ் இருக்குது. இது குடலுடைய இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. தினமும் ஊற வைத்த உலர் திராட்சையை நீங்க எடுத்துக்கிற பொழுது மலச்சிக்கல் குறைய ஆரம்பிக்கும். அது கூடவே நீங்க சேர்த்து போதுமான தண்ணியும் குடிக்கணும். ஸோ உலர் திராட்சையை மட்டும் சாப்பிட்டு அப்படியே விடக்கூடாது. அது கூடவே நீங்க ஒரு நாளைக்கு தேவையான தண்ணியை நீங்க எடுத்துக்கிற போது மலச்சிக்கல் முழுமையாக தீர்க்கப்படும். ஸோ முக்கியமா மலச்சிக்கல் வாதானவர்களுக்கு தான் ஏற்படும். ஸோ அந்த மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு உலர் திராட்சை பிளஸ் தண்ணி போதுமானது. அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் உயர் சோடியம் தாக்கத்தை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, பாலிஃபினால்ஸ் இதுல இருக்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஸோ இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு உலர் திராட்சை ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து ஐந்தாவது ஒரு அற்புதமான நன்மை என்னன்னா, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஏன்னா உலர் திராட்சையில கால்சியம், போரான், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் எலும்பு சார்ந்த நோய்கள் வர்றதை தடுக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமா வயதான காலத்துல வரக்கூடிய ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய் இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது.
அடுத்து 6வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, விட்டமின் சி வந்து இருக்குது. விட்டமின் சி குறைவாக இருந்தாலுமே ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை உலர் திராட்சைக்கு இருக்குது. அடுத்து 7வது நன்மை, தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ரீ ரேடிக்கல் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால வயது முதிர்வை தாமதப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. நீங்கள் உங்களுடைய இளமையை தக்க வச்சுக்கிறணும் அப்படின்னா உலர் திராட்சையை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஸோ முகங்களில் வரக்கூடிய டல்னஸ், டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்டு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உலர் திராட்சை வந்து பயன்படுது. ஏன்னா இதில் வந்து அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, கண்களை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு, கண் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் சில ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சேர்ந்து கண்ணுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த கண் சார்ந்த பார்வை குறைபாடெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலுடைய நுண்ணுயிர்களின் சமநிலைக்கு இது ஆதரவாக இருக்குது. இதனால குடலுடைய இயக்கம் தூண்டப்பட்டு செரிமானம் விரைவாகவே நடக்கும். ஸோ செரிமானத்தை நல்லா ஆரோக்கியமாக நடைபெறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. அதுவும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிற பொழுது தான் நல்ல ஒரு செரிமானம் வந்து கிடைக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடல் முழுவதும் புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஏன்னா உலர் திராட்சையில் மினரல், நேச்சுரல் சுகர், ஃபைபர் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து உடலில் இருக்கக்கூடிய சோர்வை குறைக்கிறதுக்கும் உடலில் சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன் உலர் திராட்சைகளை ஊற வைத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இரவு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி 8லிருந்து 10 உலர் திராட்சைகளை எடுத்து தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த உலர் திராட்சைகளை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். விருப்பம் இருந்தால் அந்த தண்ணியை குடிங்க, விருப்பம் இல்லை அப்படின்னா தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஸோ நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஊற்றும் போதே நல்ல தண்ணியை ஊற்றி வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ஏன் இப்படி ஊற வச்சு சாப்பிடணும், ஏன் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஊற வைத்து சாப்பிடும்போது அந்த உலர் திராட்சை நல்லாவே மென்மையாகிடும், செரிமானம் எளிமையாக நடக்கும். ஸோ உங்களுக்கு வேகமாகவே அது செரிச்சிடும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் உடலால் ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை முழுமையாக உறிஞ்சி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ உடல் வந்து முழுமையான ஊட்டச்சத்தை உறிஞ்சுறதுக்காக தான் நம்ம இரவில் ஊற வைத்து சாப்பிட சொல்கிறோம். நம்ம ஊற வைக்காமல் அப்போவே நம்ம சாப்பிட்டோம்னா முழுமையான ஊட்டச்சத்து உடலுக்கு போய் சேராது. அதனால தான் ஊற வைத்து சாப்பிட்டால் சத்துக்கள் அதிகமாகவும் பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் ஊற வைத்து சாப்பிட சொல்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு உலர் திராட்சை எடுக்கணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு பொதுவாக 8லிருந்து 10 உலர் திராட்சை வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறலாம். அதாவது 20லிருந்து 30 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். இது ஒரு ஆரோக்கியமான பெரியவர்களுக்கு. இதுவே சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அளவை ரொம்பவே கம்மியாக வச்சுக்கிறணும். ஸோ நீங்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமானது. 1 இல்லைன்னா 2 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் நிறைய சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஸோ கொஞ்சம் நார்மலாக இருக்குது, நான் ஆனால் சுகர் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னா 1 இல்லைன்னா 2 உலர் திராட்சை எடுத்துக்கிறேங்க. இல்லைன்னா நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதிகமாக சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து அதிகமாகிரும். அதனால கவனமாக தான் சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்கிறணும். மற்றபடி ஆரோக்கியமானவர்கள் எல்லாருமே 8லிருந்து 10 உலர் திராட்சை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அளவை வந்து பாதியாக்கி தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதிகமாக யாருமே சாப்பிடக்கூடாது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அதிகமாக சாப்பிட்டால் அதிகமான நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எல்லா உணவுகளையுமே சாப்பிடணும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டீங்கன்னா கூடுதலான கலோரிகள் வந்து உங்கள் உடலுக்கு போக ஆரம்பித்து சர்க்கரை அளவும் அதிகமாகும். அதனால் நீங்கள் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நண்பர்களே, உலர் திராட்சை அப்படிங்கிறது ஒரு சூப்பரான உணவு. இன்னையிலிருந்து உங்களுடைய உணவுல, உங்களுடைய வாழ்க்கையில வந்து உலர் திராட்சையை சேர்த்துக்கிறங்க. ஆனா அளவா எடுத்துக்கிறங்கள். ஆரோக்கியமா இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.